முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவம். முருகா போற்றி. வாழ்க்கையில ஏன் தெரியுமா தங்கமே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க? மனுஷங்களா பிறந்தவங்க இந்த பூமியில எல்லாருமே அதிகப்படியாக கஷ்டப்படுறாங்க. ஏன்னு தெரியுமா? எல்லாருக்குமே அவங்க உதவி செய்வாங்க, அவங்க நல்லவங்க தான். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டம் இருக்கும். அதை கெட்டவங்களை எடுத்துக்கோ, சந்தோஷமாக இருப்பாங்க. அதே நல்லவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை வாழலாமா இல்லை வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கடினமான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தங்கமே. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சில பேர் கடவுளை நம்புறதே இல்லை. கடவுளை நம்பி ஏமாறுறதுக்கு பதிலாக கடவுளை நம்பாமலே இருந்துக்கலான்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தங்கமே? துக்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் மனுஷன் இன்னும் மனுஷனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா தங்கமே. இந்த உலகத்தில் இருக்கவங்க நம்ம எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் நம்ம உணர்வோம். சுகமாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது தங்கமே. வாழக்கூடிய வாழ்க்கை ஒருத்தன் புரிஞ்சுக்கிறதே துக்கத்தில் வாழும்போது தான். இப்படி ஆயிடுச்சேன்னு இடிஞ்சு உட்காரக்கூடாது தங்கமே. இதோட நம்ம தப்பிச்சோன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த வேதனை வலியும் உனக்கு தானே இல்லை தங்கமே. இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நம்ம ஓடி ஒழியக்கூடாது தங்கமே. நம்ம எதிர்த்து நின்று போராடணும் தங்கமே. விஷயங்கள் ஆரம்பத்தில் சாத்தியம் இல்லை, இது நம்மளால் முடியாதுன்னு தோணும். ஆனால் நம்ம மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கை வரும்போது, இதயம் பவித்திரமாக இருக்கும்போது சாத்தியம் இல்லாதது கூட நிச்சயமாக அன்னைக்கு சாத்தியமாகும் தங்கமே. முழு மனசோட நம்ம செய்கிற எந்த வேலையும் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் தங்கமே. கடவுள் மேலே நீ நம்பிக்கை வச்சா முழுமையாக வைக்கணும் தங்கமே, இல்லைன்னா வைக்கவே கூடாது. சந்தேகம் இருக்க இடத்துல நம்பிக்கை இருக்கவே இருக்காது தங்கமே. உனக்கு என்ன கிடைச்சிச்சு, அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, கடவுள் எவ்வளவு கொடுத்தார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது தங்கமே. நீ எப்பவும் உண்மையாக நேர்மையாக வாழணும். ஒரு முறை என்னை நம்பணும்னு நீ முடிவு பண்ணிட்டா, எந்த இடையூறு வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னோட முருகப்பெருமான அப்பா மேலே நீ முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் தங்கமே. உனக்கு நல்லது நடந்தா முருகப்பெருமான அப்பா இருக்காங்கன்னு சொல்கிற, அதே நீ நினச்ச விஷயங்கள் நடக்கலைன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னா முருகர் இல்லைன்னு கவலைப்படுற. ஏன் தங்கமே இந்த மாதிரி மாற்றி புலம்பக்கூடாது தங்கமே. வாழ்க்கை நல்லா இருக்கும் தங்கமே. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அனுதினமும் முருகா முருகான்னு எனக்கு கூப்பிட்றே, வாயார எனக்கு கூப்பிட்றே தங்கமே. உனக்காகவே நான் வருவேன் தங்கமே. நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் தங்கமே. உனக்கு இந்த முருகப்பெருமான் அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா?